அரசியல் வெங்காயத்தில் வரலாற்று கதை அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கோம். அதனோட முதல் வரலாற்று கதையாக ஜூன் 30 இன்றைக்கி பேச போகிறோம். இந்த கதையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தந்தை பெரியோரோட ஒரு கோட்டை சொல்லி நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சதை தந்தை பெரியார், இது பார்ப்பனியத்துக்கான சுதந்திரம், பார்ப்பனர்களுக்கான சுதந்திரம், இது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான சுதந்திரம் கிடையாது, இது பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டதை விட மிக மோசமான நிலைக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இந்த கருத்தை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. நாம் கதைக்குள்ளே போகலாம். 1997 ஜூன் 30 சுமார் மாலை அல்லது இரவு நேரம்னு வச்சுக்கலாம். ஒரு 7 மணிக்கு மேலே மேலவளவு அப்படிங்கிற அந்த ஊராட்சிக்கு ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள சென்னகரம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை ஒட்டின இடத்துல ஒரு பேருந்துக்குள்ளே மலமலன்னு திபுன்னு ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் வந்து பேருந்துக்குள்ளே ஆயுதங்களோடு ஏறுறாங்க. ஆயுதங்களோடு போன அந்த கும்பல் வந்து சரியாக ஒரு 6 பேரை மட்டும் அடையாளம் கண்டு கண்ணா பின்னாடி வெட்டி சாய்க்கிறாங்க. இரத்த வெள்ளத்தில் மிதந்த அந்த 6 பேரும் அங்கேயே துடிதுடித்து மரணம் அடைகிறாங்க. 6 பேரில் முருகேசன் அப்படிங்கிறவரோட தலை மட்டும் அதில் இல்லை. மீதி 5 பேருக்கும் உடம்போட தலை இருக்குது, உயிர் மட்டும் இல்லை. முருகேசனோட துண்டிக்கப்பட்ட தலை வந்து அந்த ஊரோட எல்லைப்பகுதியில் ஒரு கிணத்துல போடப்பட்டிருக்கு. கண்டெடுக்கப்பட்ட அந்த தலை வந்து மிக கொடூரமாக சிதைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் 6 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் முருகேசனோட தலை மட்டும் துண்டிக்கப்பட்டு ஊர் எல்லையோர கிணத்துல வீசப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, 1996 வருஷம் செப்டம்பர் மாதம் ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. வெறும் எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற பதவிகளில் மட்டும் பட்டியல் பிரிவு மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவ சட்டம் இல்லாமல் பஞ்சாயத்துகள்லேயும் வந்து அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற சட்டம் தான் அது, பஞ்சாயத்து ராஜ். ரொம்ப சுருக்கமாக விளங்கிக்கணுன்னா, பஞ்சாயத்துலேயும் ராஜ்யம் கொடுக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த வருடம் வந்து தேர்தல், பஞ்சாயத்துக்கான தேர்தல் வருது. அது வரைக்கும் பஞ்சாயத்து அலுவலகங்களை கூட காலடிப்படாத அந்த மக்கள் மதுரை மேலூருக்கு அருகில் உள்ள மேலவளவு கிராமத்தை சேர்ந்த மக்கள். பட்டியல் பிரிவு மக்கள் வந்து அது வரைக்கும் அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் கூட அடியெடுத்து வச்சது கிடையாது. ஆனால் முதல் முறையாக அப்படி ஒரு சட்டம் வந்து பஞ்சாயத்து தேர்தலையே போட்டிட்டு பஞ்சாயத்து தலைவராகக்கூடிய வாய்ப்பு அந்த மக்களுக்கு கிடைக்குது. அது வரைக்கும் தங்க கட்டுப்பாட்டிலே இருந்த பஞ்சாயத்து நிர்வாகம், தலைவர், துணைத் தலைவர் அப்படிங்கிற இதர பொறுப்புகள்லாம் திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால இப்படி தங்களுக்கு கீழே தங்க நிலங்களில் தங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிற மக்கள்கிட்ட போய் சென்று சேருதே அதிகாரம் அப்படிங்கிறத பொறுத்து கொள்ளாத இன்னொரு தரப்பினர், நம்ம இன்னும் உடச்சி பேசணும் அப்படின்னா தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறவங்க, இன்னொரு தரப்பினர் வந்து கொதிச்சு எழுறாங்க. போட்டியிடக்கூடிய பஞ்சாயத்து தலைவராக போட்டியிடக்கூடிய முருகேசன் உள்ளிட்ட மற்ற எல்லாரையும் வந்து மிரட்டுறாங்க, கொன்னுடுவோன்னு சொல்கிறாங்க, போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தியாக தலைமுறையாக நாம் ஒரு முறை இருப்போம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாரு மேலவளவு முருகேசன். அத்தனை அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் தாண்டி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. மேலவளவு முருகேசன் பஞ்சாயத்து தலைவராக மாறுறார். அவங்களோட தம்பி உள்ளிட்டவங்க துணைத் தலைவர் மற்ற பொறுப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு தான் போய் தலைவராக பணியாற்றணும், மற்ற வேலைகளை செய்யணும். ஆனால் தொடர்ந்து நெருக்கடியை கொடுக்குறாங்க மற்ற சமூகத்தை சேர்ந்த அந்த ஊர் மக்கள். பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள்ளே நுழைய முடியாத சிக்கலும் பணி செய்ய முடியாத சிக்கலும் இருக்கிறதுனால மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இந்த தலைவரும் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து போய் மனு அளிக்க போகிறாங்க. அந்த மனு அளிக்கிற நேரம்தான் பஞ்சாயத்து தேர்தல் நடந்து முடியுது. 6 மாதம் சிக்கலை சந்திக்கிறாங்க. ஜூன் 30 1997 வருடம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 5 பேர் வந்து மனு கொடுக்க போகிறாங்க. மனு கொடுத்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு அன்றையே 5 மணிக்கு மேலே பேருந்து ஏறி கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மேலவளவை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. மேலவளவுக்கு முன்னாடி சில கிலோமீட்டருக்கு முன்னாடி சென்னகரம்பட்டியில் நாம் முன்ன சொன்ன பேருந்தை மறித்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு மேலவளவு முருகேசன்.
வெறும் பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் போட்டியிட்டதுக்காக மட்டுமே தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் முருகேசன். உடன் 5 பேர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு முயற்சி பண்ண இன்னொரு நபரும் நகரத்தில் அடித்து படுகொலை செய்யப்படுறார். இதுதான் இந்த ஜூன் 30க்கான வரலாற்று கதை. ஏன் முருகேசனோட தலை மட்டும் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான காரணம் மேலவளவு முருகேசன் தான் அங்கே பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்களோட பண்ணைகளில் அடிமையாக வேலை செஞ்சிட்டு இருந்த, கூலிக்கு வேலை செஞ்சிட்டு இருந்த உனக்கு தலைமை பொறுப்பா தலைவர் பொறுப்பா அப்படின்னு எங்களோட மிரட்டலையும் தாண்டி நீ தேர்தலில் போட்டியிடுறியா, பஞ்சாயத்து தலைவராகிறியா, உனக்கு தலையே கிடையாது அப்படின்னு வெட்டி படுகொலை செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் தலையை துண்டித்து எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கிணத்துல வீசுகிறாங்க. வெறுமனே தலையை துண்டித்து கிணத்துல மட்டும் வீசப்பட்டாரான்னா இல்லை, அந்த தலையை கண்டெடுத்தவங்களோட சாட்சியத்தின்படி 50க்கும் மேற்பட்ட கீறல்களும் வெட்டல்களும் வந்து அந்த தலையில் மட்டும், முகத்தில் மட்டும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நீ தலைவரா, நீ எங்களுக்கு தலைவரா, நீ பஞ்சாயத்து தலைவரா, நீ தலைவர்னு சொன்னல, உன் தலையே எங்ககிட்ட அப்படிங்கிற அந்த கொடூரமான சாதிய உளவியலில் அவங்களோட முருகேசனோட தலையை வெட்டி சிதைக்கப்பட்டு கண்டெடுக்கப்படுது தலை. இப்படி கொடூரமாக கொல்லப்படுறாரு மேலவளவு முருகேசன். சென்னகரம்பட்டிக்கு அருகாமையில். சென்னகரம்பட்டி சம்பவங்கிறது வேற ஒன்று, இது மேலவளவு சம்பவம். ஆனால் நடக்கிறது மேலவளவுக்கு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட சென்னகரம்பட்டிக்கும் முன்னாடி. இந்த சம்பவம் நடக்குது, பரபரப்பை ஏற்படுத்துது. வெறுமனே தமிழ்நாட்டு அந்த மேலவளவிலையோ மதுரையிலையோ தமிழ்நாட்டு அளவிலையோ மட்டும் அல்லாமல் ஏன் இந்திய அளவில் மட்டும் கூட அல்லாமல் கிட்டத்தட்ட உலக அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 6 பேர் 7 பேரோட படுகொலை. பல தீர்ப்பாயங்கள் வரைக்கும் போய் முருகேசனோட குடும்பம் வந்து முறையிட்டிருக்கு. அதுக்கான நீதியாக தண்டனையாக குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த சம்பவம் குறித்து போலீஸார் வந்து பல பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இறுதியாக ஒரு 40க்கும் மேற்பட்டவர்களை வந்து கைது செய்து காவல்துறை 40க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து 44 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஜூன் 26, 2001 அன்னைக்கு வந்து 17 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் வந்து, அதாவது மாவட்ட நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குது. இந்த மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற கிளையில் குற்றவாளிகள் தரப்பு வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. மேல்முறையீட்டிலையும் 2008 செப்டம்பர் 11 அன்னைக்கு 17 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்கிறாங்க. 17 பேரில் 3 பேருக்கு தண்டனையை குறைக்குது உயர் நீதிமன்றம். அந்த 3 பேர் அந்த தீர்ப்பு வர ஆண்டே தன் தண்டனையை நிறைவு செஞ்சு வெளியே வராங்க. மீதி இருக்கிற 14 பேரில் ஒருத்தர் உடல்நலக் குறைவால் மரணம் அடைஞ்சிடுறாரு. மீதி 11 பேரும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போகிறாங்க. இந்தியா முழுக்க மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் பேசப்பட்ட பரபரப்பை ஏற்படுத்தின, இந்தியாவில் இவ்வளவு கேடுகட்ட கேவலங்கள் நடக்குதா, கொடூரங்கள் நடக்குதா அப்படின்னு பேசு பொருளான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 பேர் படுகொலை அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, உச்ச நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை 2009ஆம் ஆண்டு மீண்டும் உறுதி செய்யப்படுது. தண்டனை உறுதி செஞ்ச உடனே குற்றவாளிகள் தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க. இதற்கிடையில் பல கால மாற்றங்கள் நடக்குது, அரசியல் மாற்றங்கள் நடக்குது. 2019ஆம் ஆண்டு இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு நல்ல செய்தி போகுது. எப்போவுமே நல்ல செய்தி அப்படிங்கிறத நாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தான் எதிர்பார்க்கணும். ஆனால் குற்றவாளிகளுக்கு 2019ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி நல்ல செய்தி போகுது. அந்த நல்ல செய்தி என்ன அப்படின்னா, எம்ஜிஆரோட 100ஆண்டு விழாவை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி அரசு 13 பேரையும் விடுதலை செய்கிறாங்க. 13 பேரை விடுதலை செஞ்சதை எதிர்த்து சமூக ஆர்வலர்களும் மேலவளவு முருகேசனோட குடும்பத்தினரும் மேல்முறையீடு செஞ்சாலும் அரசினோட முடிவில் அது நியாயமானதாக தான் இருக்குது. நாங்கள் அதில் தலையிட விரும்பலை. ஏன் தலையிட விரும்பலை அப்படின்னா, பரோலில் வந்தபோது இந்த 13 பேர் குற்றவாளிகளான 13 பேரும் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலையும் ஈடுபடலை. அதனால் நாங்கள் அரசின் கொள்கை முடிவில் அல்லது அரசோட முடிவில் தலையிட விரும்பலை அப்படின்னு
13 பேர் குற்றவாளிகள், தண்டனை குற்றவாளிகள் முன் விடுதலை செய்ததை உறுதி பண்ணி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யுது உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம். இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அரசு அரசியல் காரணங்களுக்காக, அது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு காரணம் காட்டினாலும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு. தேவர் சமூகத்து வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிற உள்நோக்கத்துக்காகவும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை காரணம் காட்டியும் 13 பேர் விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை செஞ்சது ஒரு அரசியல் காரணம் அப்படின்னா நீதிமன்றம் சொன்ன காரணம் விந்தையிலும் விந்தை. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 13 பேரும் பரோலில் வந்தப்போ எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலையும் ஈடுபடலை, அதனால் நாங்கள் உங்கள் மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற காரணம் மேலோட்டமாக கேட்கும்போது சரின்னு தோணலாம். ஆனால் குற்றவாளிகள் யாரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தின குற்றவாளிகள் கிடையாது. அவங்க செய்தது கொலை பண்ணதுனாலேயே அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. அது சாதிய பயங்கரவாதம், சாதிய படுகொலை. அப்படியான ஒரு படுகொலையை, பயங்கரவாதத்தை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோடு மட்டும் ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறதே பார்வை ஊனமான விஷயம், நீதி ஊனமான விஷயம். இதை இந்த மாதிரி மேல்நோட்டமாக அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோடு தொடர்பு படுத்தி நீதிமன்றம் கையாண்டது அப்படிங்கிறது மிக மிக தவறான கண்ணோட்டமாக தான் நம்ம கருதுகிறோம். இப்போ நாம் முதல்ல ஒரு தந்தை பெரியாரோட வார்த்தையை கோட் பண்ணி பேசினதை இப்போ நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாட்டோட சாதாரண குடிமக்கள், எளிய மக்கள், அவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது சென்று சேர்ந்திருக்கா, அல்லது ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தில் அடியெடுத்து வைக்க முடிஞ்சிருக்கா, பஞ்சாயத்து தேர்தலில் தலைவராக வெற்றி பெற்றாலும் கூட உன் தலை எங்கள் பிடியில் தான் அப்படின்னு சொன்ன இந்த ஆதிக்கம் நிறைந்த சூழல் உண்மையான சுதந்திர காற்றை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கா, இல்லை வெறும் அதிகார மாற்றமாக மாறி பார்ப்பனியத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்து அந்த பார்ப்பனிய தாக்கத்தால் சாதியை மட்டும் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கொஞ்சம் நிதானித்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும். தந்தை பெரியாரோட வார்த்தை அப்படிங்கிறதும் மேலவளவு கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக உணர்ந்துக்கலாம். மீண்டும் இன்னொரு வரலாற்று கதை நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.